சார், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. அத்வைத வேதாந்த கண்ணோட்டத்துல சிவனும் சக்தியும் இணைவத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்புறம் 2வது கேள்வி, குரு கிட்ட எப்படி உணர்வு பூர்வமா சரணடைகிறது? இதெல்லாம் குறியீடுகள். சக்தி என்பது இயக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் குறிக்குது. நமக்கு அனுபவத்தில் கிடைக்கிற எல்லாமே சக்தி தான். நீங்க நினைக்கிற எல்லாமே சக்தி தான். அது சக்தியோட மொத்த ரூபம். சக்தி இயக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் குறிக்குதுன்னா, ஏன் எல்லாமே முதல்ல இயக்கத்தில் இருக்குன்னு கேட்க தோணுது. ஏன் எல்லாமே நகர்ந்துகிட்டே இருக்கு? நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். ஏன் மனசு மட்டும் இவ்வளோ வேகமா அலைபாயுது? ஒருத்தரால ஏன் எங்கேயுமே நிம்மதியா இருக்க முடியல? ஏன் நீங்க எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நம்ம ஏன் எப்பவும் எங்கேயாவது போய் சேரணும்னு ஆசைப்படுறோம்? இந்த அடைவதற்கான அச்சீவ்மெண்ட்டுக்கான தேடல் என்ன? எல்லா இயக்கத்துக்கும் காரணமானதும் ஊக்குவிக்கக்கூடியதுமான ஆசை என்ன? நாம நகர்றோம். இது சாதாரண விஷயமாதான் தெரியுது. ஏன்னா இனிமே நகர வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு தானே? அப்படிதானே? யாரும் சும்மா நகர்ந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நகர மாட்டாங்க. யாரும் நடக்கிறதுக்காகவே நடக்க மாட்டாங்க. யாரும் முடிவே இல்லாத ஒரு பயணத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க. அதாவது நாம தொடர்ந்து உடலளவுலையும் மனசளவுலையும் அசைஞ்சிட்டே இருக்கோம்னா அது நாம யாருன்னு நமக்கு சொல்லுது. நாம ஏதோ ஒண்ணுக்காக ஆழ்ந்த ஆசையோட இருக்கிற என்டிட்டிஸ். அதனால தான் நாம தொடர்ந்து அசைஞ்சிட்டே இருக்கோம். இல்லைன்னா யாருக்கு நகரணும்னு ஆசை இருக்கும்? இல்லைன்னா ஏன் மனசுக்குள்ள இவ்வளோ அமைதியின்மை, கலக்கம் எல்லாம் இருக்கும்? உடல் அளவுலையோ இல்லை மனசளவுலையோ ஒரு மனுஷனையோ இல்லைன்னா மனிதர் அல்லாத உயிரினத்தையோ முழுசா அமைதியா இருக்கிறதா உங்களால பார்க்கவே முடியாது. உணர்வு அசையுது. உணர்வு அசையுது. அது ஒரு இறுதி இலக்கை தேடி நகருது. அது அசைவே இல்லாத ஒரு இடத்தை தேடி நகருது. எந்த ஒரு அனுபவமுமே இல்லாத ஒரு இடத்தை தேடி நகருது. நீங்க ஒரு நிலையான மற்றும் முடிவில்லாத காலமற்ற தன்மையை அடையறதுக்காகத்தான் கடிகாரம் ஓடிட்டே இருக்கு. அனுபவங்களுக்கு நாம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எல்லா விதமான அனுபவங்களும் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். ஏன்? இனிமே அனுபவங்கள் தேவைப்படாத, அனுபவங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துக்கு நாம போய் சேரணும்னு தான். நாம முகங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம், மக்களை சந்திச்சுட்டே இருக்கோம், உறவுகளில் ஈடுபட்டுட்டே இருக்கோம். ஏன்னா இனி எந்த முகத்தையும் அல்லது உருவத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இடத்துக்கு நாம வரணும். இனி எந்த பெயரையும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாதுன்னு தான். அந்த இடம் குறியீடா சிவன் அப்படின்னு சொல்லப்படுது. சக்திங்கிறது இயக்கம், சிவன் இலக்கு. சரியான விதத்துல இயக்கம் இருக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க சக்தியை வழிபடுறாங்க. இலக்கு மேல ஆர்வம் இருக்கிறவங்களும் இலக்கையே நேசிக்க தொடங்கிட்டவங்களும்
சிவனை வழிபடுறாங்க. உண்மை என்னன்னா இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது. விஷயம் புரியுதுங்களா? நம்மளுடைய எல்லா அனுபவங்களுடைய மொத்த உருவம்தான் சக்தி. ஸ்பேஸ் டைம்ல இருக்கிற எல்லாமே சக்திக்குள்ள இருக்கு. ஸ்பேஸ் டைம் தனக்காக இருக்குல்ல, அது கரைஞ்சு போறதுக்காகத்தான் இருக்கு. அது தனக்காகவே இருந்திருந்தா நீங்க எப்படியாவது அதுல ஒரு திருப்தியையாவது கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா ஸ்பேஸ் டைம்ல இருக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையான திருப்தியை கண்டுபிடிச்ச யாரையும் நமக்கு தெரியாது. இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் உங்களை முழுமையா திருப்திப்படுத்தக்கூடிய ஏதாவது இருக்கா? இல்ல. இது உங்களோட உணர்வை பத்தி என்ன சொல்லுது? அதுக்கு அப்பாற்பட்ட டிரான்சென்டென்டலான ஒன்றை தேடி அது அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த டிரான்சென்டென்டலானது ஒரு சிந்தனையோட பொருள் இல்லை. இது நீ யோசிக்கக்கூடியது, எண்ணிக்கூடியது, கருத்தாக்கமிடக்கூடியது அல்லது கற்பனை செய்யக்கூடியதல்ல. எல்லா கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டது, உருவமற்றது, நிராகாரமானது, குணங்கள் இல்லாதது, எந்த பண்புகளும் இல்லாதது, அதுதான் சிவன் என்று அழைக்கப்படுது. அதற்கு ஒரு வடிவம் கொடுக்க நினைக்கிறது. சரியான விஷயம் இல்லை. எப்பவும் வடிவங்களை தேடுறது ஒரு வகையான மனித கட்டாயம்தான். நம்மால வடிவங்கள் இல்லாம யோசிக்க முடியாது, பெயர்கள் இல்லாமலே யோசிக்க முடியாது. அதனாலதான் உருவமில்லாததுக்கும் ஒரு உருவத்தை கொடுக்கிறோம், பேரில்லாததுக்கும் ஒரு பேரை கொடுக்கிறோம். நம்ம என்ன செஞ்சாலும் சரி, சிவன்கிறது இறுதி நிலை கொண்ட பேரில்லாத உருவமற்ற குணங்களற்ற வடிவமற்ற காலத்தை கடந்து நிற்கும் ஒரு உண்மைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நாம ஏன் சிவனை உண்மைன்னு சொல்றோம்? ஏன்னா ஒரு வரையறைப்படி எது மாறிக்கிட்டே இருக்கோ, எது இப்ப இருக்கிற மாதிரியே நிலைச்சு நிக்கலையோ அதை உண்மை இல்லைன்னு தான் சொல்லணும். உலகத்துல எதுவும் உருவான மாதிரியே நிலைச்சு நிக்கல. உண்மையில எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே நேரம் ஆகும். அதனால நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அது ஏற்கனவே மாறிடும். அப்படித்தானே? இதனால தான் உலகத்தை பொய்ன்னு சொல்றாங்க. அது எப்படி தெரியுதோ அப்படி இல்லை. நாம உண்மைன்னு சொல்ற விஷயம் கூட உண்மையில உண்மை இல்லை. ஒரு விஷயத்தை பார்க்கிறதுக்கும் அதை பார்க்கிறவங்களோட கண்ணோட்டத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு, ஒரு தாமதம் இருக்கு. அந்த தாமதமே பார்க்கப்படும் பொருள் மாறுறதுக்கு போதுமானது. அதனால உண்மைனா என்ன? அனுபவிக்க முடியாத ஒன்று மட்டும்தான் உண்மை. அதை அனுபவிக்க முடியும்னா அது பொய். இதிலிருந்து நீங்க இன்னும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அனுபவிக்கிறவன் தன்னளவில் பொய்யானவன். ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் தன்னுடைய அனுபவத்தில் நிறைய நம்பிக்கை வைக்கிறான். நான் இதை அனுபவிக்கிறேன், அதனால இது உண்மைன்னு சொல்றான். நான் இதை பார்க்கிறேன், அதனால இது இருக்கு. நான் கேட்டேன், அதனால அது சொல்லப்பட்டதுன்னு சொல்றான். நீங்க கேட்டதுனால அது உண்மையா ஆகிடுமா? உண்மையாவா? இங்க நிறைய பேர் இருக்கீங்க, நானும் ஒருத்தரா ஒரு விஷயம் பேசுறேன். ஆனா நான் உறுதியா சொல்றேன், இப்போவே நான் சொல்றத குறைஞ்சது 200 விதமான முறையில ஒவ்வொருத்தரும் வேறு விதமா கேட்கறாங்க. அனுபவிப்பவர் ஒரு பொய்யர். ஆனா அனுபவிப்பவருக்கு ரொம்ப தன்னம்பிக்கை அதிகம். நான் என் காதுகளால கேட்டு சாட்சி தர்றேன், அதனால அந்த விஷயம் நடந்ததுதான்னு அவர் சொல்றார். நானே ஆதாரம் என்று சொல்றார். இல்ல, நீங்க ஆதாரம் கிடையாது. பக்கத்துல இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க. கடந்த 15 நிமிஷத்துல நீங்க கேட்ட அதே விஷயங்களை அவர் கேட்டிருக்க மாட்டார். புரியுதுங்களா? அதனால தான்
சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்றாங்க. சிவனை உண்மைன்னு சொல்றாங்க. ஏன்னா அனுபவத்தோட எல்லைக்குள்ள இருக்கிற எதையும் முழுசா நம்ப முடியாது. வணக்கம் சார். சார், எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். கான்ஷியஸ்னஸ்னா என்ன? ஒரு சிஸ்டம் கான்ஷியஸா இல்லையான்னு நாம எப்படி சொல்ல முடியும்? ஸோ இந்த கேள்விக்கு நான் எப்போ பதில் தேடினாலும் மக்கள் ரொம்ப அப்ஸ்ட்ராக்டா விளக்குவாங்க. அதனால எனக்கு எந்த அறிவியல் விளக்கமும் கிடைக்கல. ஒரு ஃபுட்பாத்ல ஒரு கல் கிடக்கு, அதுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி சொல்றது? ஸோ பெரும்பாலும் மக்கள் உயிரினங்கள் கான்ஷியஸ் என்னும் உயிரற்ற பொருட்கள் கான்ஷியஸ் இல்லைன்னும் சொல்லுவாங்க. இது ஒரு சக்தியின் ஓட்டம் போல. இது ஸ்பேஸ் மற்றும் டைம் வழியா ஆற்றல் பாயறது தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் இதைத்தான் சொல்லியிருக்கார். அதனால சார், தயவு செய்து இதை நீங்க விஞ்ஞான ரீதியா விளக்க முடியுமா? எதை அனுபவத்தால உணர்றோமோ அதுதான் கான்ஷியஸ். உங்களோட மகிழ்ச்சி, துக்கம், பிடிச்சது, பிடிக்காதது, இது எல்லாமே கான்ஷியஸ்னஸ்குள்ள அடக்கம். எது மேலே எழுகிறதோ அதுவும் விழிப்புணர்வோட எல்லைக்குள்ள இருக்கு. எது கீழே இறங்குதோ அதுவும் விழிப்புணர்வோட எல்லைக்குள்ள இருக்கு. அப்போ அந்த விழிப்புணர்வுள்ளவன் யாரு? அனுபவிக்கிறவன் தான். அனுபவத்தை எப்படி வரையறுப்பீங்க? நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்க விரும்பாத ஆசை, அதுதான் ஒரு என்டிட்டியை கான்ஷியஸா மாட்டுது. கான்ஷியஸ்னஸோட செயல்பாடு இரட்டை பாகுபாட்டின் மூலமாத்தான் நடக்குது. நான் யாரோ அவனாகவே இருக்க விரும்பல. நான் பார்க்கிறத வச்சு, நான் உணர்றதை பயன்படுத்தி என்னை மாற்றிக்க விரும்புகிறேன். அதனால இதை பயன்படுத்தி மாற்றம் ஏற்படுத்த நினைக்கிறேன். இதுதான் கான்ஷியஸ்னஸோட செயல்முறை. இதை அனுபவிக்கிற ஒரு கான்ஷியஸ் என்டிட்டி மாறணுங்கிறதுக்காகத்தான் இதை அனுபவிக்குது. சரிதானே? கல்லுக்கு விடுதலைக்கான தேடல் இருக்கா? அப்படி சொல்றது கொஞ்சம் தூரமாகவே போகுது. அதனால பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு துகளும் கான்ஷியஸ்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சாலும் அந்த கான்ஷியஸ்னஸோட அளவு ரொம்ப குறைவானதா இருக்கும். அப்போ யாரு அதிக கான்ஷியஸ் ஆனவர்? விடுதலைக்காக வலுவான ஆசை உள்ளவங்க தான். விடுதலைன்னா என்ன? உங்களுடைய அனுபவத்தை எதுவெல்லாம் கட்டுப்படுத்துதோ அதெல்லாம் தான். ஒரு கான்ஷியஸ் என்டிட்டிங்கிறது ஒரு அனுபவமிக்க என்டிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய அனுபவத்தை கட்டுப்படுத்துறது எல்லாமே ஒரு பிணைப்பு தான். அந்த பிணைப்பை உணர்ந்து மூச்சு திணறல் அடைந்து அதுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யற ஒருத்தர் தான் கான்ஷியஸ் என்டிட்டி. இதுல எந்த சிக்கலோ அப்ஸ்ட்ராக்ஷனோ இல்லை. நீங்க இன்னும் உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்படும் போது, நீங்க யாரோ அப்படியே இருக்க முடியாதுன்னு வரும்போது, ஒரு கல்லை போல இல்லாம உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கும்போது நீங்க கான்ஷியஸா இருக்கீங்க. நீங்க இருக்கீங்க. நீங்க எங்கேயோ கிடக்குறீங்க. நீங்க தள்ளிவிடப்படுறீங்க. உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கு. ஒரு கல்லை தள்ளிவிட்டா அதுக்கு எந்த தேர்வும் கிடையாது. அப்படி ஒரு தேர்வு இருந்தாலும் அது அந்த கல்லுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஆழமா மறைஞ்சிருக்கும். அந்த கல் ஒரு நாள் மண்ணாகும். அந்த மண் ஒரு நாள் கருவாகும். அதுக்கு முன்னாடி அது உணவா மாறும். அப்புறம் அந்த கரு மனிதனா மாறும். அப்பதான் அந்த கல்லுக்கு ஒரு தேர்வு செய்யும் திறன் உருவாகும். அதனால நீங்க ஒரு கல்லும் கான்ஷியஸ்னு வாதிட நினைச்சாலும் அதனுடைய கான்ஷியஸ்னஸ் அதுக்குள்ள ரொம்ப அதிகமா மறைஞ்ச நிலையில கிடக்கு. ஒரு கல் ஒரு நீண்ட பயணத்தை கடந்து நிறைய விஷயங்களை அனுபவிச்சு முடிவுல தான் இது என்னோட தேர்வுன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வரணும். அது வரைக்கும் எதுவும் இல்லை.